2019 பாராளுமன்ற தேர்தல் பரபரப்பான பரப்புரைகளுக்கு மத்தியில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேட்பாளர்களின் வாக்குறுதிகள் என்ன, முக்கிய தொகுதியின் கள நிலவரங்கள் என்ன, தொகுதி மக்களுடைய கோரிக்கைகள் என்ன இருக்கின்றது என்பது குறித்து பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைய தினம் தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதியின் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய பாஜக வேட்பாளரும் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவருமான திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் நம்மோடு இணைகிறார். மேடம் வணக்கம். வணக்கம். தூத்துக்குடி தொகுதியை நீங்கள் தேர்ந்தெடுத்ததற்கு என்ன காரணம்? தூத்துக்குடி நான் தென்பகுதியை சார்ந்தவள். இந்த தென்பகுதியில் தான் நான் 2006 இதே ஒன்றுபட்ட மாவட்டமாக இருந்த ராதாபுரத்தில் தான் நான் போட்டி போட்டேன். அப்போ கட்சி ரொம்ப ஆரம்ப நிலை, வெற்றி பெற முடியாதுன்னு தெரிஞ்சப்போ அந்த தொகுதியை நான் தேர்ந்தெடுத்திருந்தேன். அம்மா ஊர், அப்பா ஊர், நான் பிறந்த இடம் எல்லாமே இங்கே தான். படித்த 4வது வரைக்கும் படித்தது எல்லாமே இங்கே தான். ஸோ நாங்கள் இந்த மண்ணின் மகள், நாங்கள் தென்பகுதியை சார்ந்தவர் என்று எங்கள் குடும்பத்தை பற்றி எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இதில் ஒன்றும் வியப்பில்லை. அதனால் இந்த பகுதியை முன்னேற்ற வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு எப்போவுமே உண்டு. தென்பகுதி இன்னும் அதிக கவனிக்கப்பட வேண்டிய தொகுதி அப்படின்னு எனக்கு தோணுது. இன்னொன்று, தூத்துக்குடின்னு வரும்பொழுது, தூத்துக்குடி எப்படிப்பட்ட மாவட்டம்! வஉசியை பெற்றெடுத்த மாவட்டம், கட்டபொம்மனை பெற்றெடுத்த மாவட்டம், அழகுமுத்துக்கோன் போராடிய மாவட்டம், பாரதியார் தேச கனல் பிறந்த மாவட்டம். ஆனால் இன்னைக்கு இந்த தூத்துக்குடி எப்படி சொல்கிறாங்க? தூத்துக்குடி ஸ்டெர்லைட் போராட்டம். இது என்னங்க இது? எங்கள் பாரத தேசத்தில் இந்த தேசத்திற்காக போராடிய, அதே மாதிரி மீன் வளம், மனித வளம், இயற்கை வளம்லாம் இருக்கிற இந்த மாவட்டத்தை ஏதோ உலக வரைபடத்தில் கரை படிந்த ஒரு மாவட்டமாக ஆக்கி வைத்திருக்கிறார்கள். இது ஒன்றுமே இல்லை. ஆக நாம் அதில் போய் அந்த கரையை துடைத்து, நிச்சயமாக இது ஒரு தேசபக்தி உள்ள மாவட்டம், தேசியத்தின் பக்கம்தான் இந்த மாவட்டம் இருக்கும், இந்த தொகுதி இருக்கும் என்பதை நிரூபிப்பதற்கு நெருப்பாற்றில் குளித்து இதை நிரூபிப்பேன்றதான் எனது கருத்து. பல்வேறு பகுதிகளுக்கு பரப்புரைகளுக்கு சென்றிருக்கீங்க. செல்லும் இடங்களில் பொதுமக்களிடம் பாரதிய ஜனதா கட்சிக்கு, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பொதுமக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு வரவேற்பு? அதாவது நீங்கள் பத்திரிக்காரங்க தான் வந்த உடனே ஓ அப்படியா அது போராட்டம் அது இதுன்னு சொல்கிறீங்க. இன்னைக்கு வரைக்கும் ஒரு நாள் கூட மக்கள் எனக்கு எதிர்ப்பு தெரிவித்தது கிடையாது. எதிர் வேட்பாளர் கூட சில இடங்களுக்கு உள்ளே போக முடியாமல் திரும்பி போயிருக்கிறார்கள். தமிழிசை மக்கள் வரவேற்கிறார்களே தவிர, விருப்பமோடு வரவேற்கிறார்களே தவிர, வெறுப்போடு எங்கேயுமே என்னை திருப்பி அனுப்புனது கிடையாது. நான் இந்த மண்ணின் மகள், நான் அவங்கள ஒருத்தி. இதில் நான் எந்த சபையிலையும் சொல்ல தயார். இதில் மற்றவர்கள் வேண்டுமானால் ஏதாவது ஒரு காரணத்திற்காக இந்த தொகுதியை தேர்ந்தெடுத்திருக்கலாம். நான் இந்த தொகுதி, இந்த கரிசல் காட்டின் மண், இந்த செம்மண்ணின் மகள் நான். அதனால் நான் கூட பரப்புரையில் சொன்னேன், என்னை ட்ரால் பண்ணுறாங்க, என் நிறத்தை வச்சு ட்ரால் பண்ணுறாங்க, கருப்புன்றாங்க. இந்த மண்ணின் நிறம் கருப்பு தான். ஆக அதுவே உறுதிப்படுத்துகிறது. அதனால் என்னை பொறுத்த மட்டும் இந்த பகுதி எங்களது பகுதி, நம் பகுதி, பிறந்த இடம், வாழ்க்கையை ஆரம்பித்த இடம், அம்மா அப்பா 2 பேரோட சொந்த ஊரும் இந்த மாவட்டத்துக்குள்ளே தான் இருக்குது. இன்னொன்று, அப்பா கன்னியாகுமரியில் எம்பியாக இருந்திருக்காங்க. 2 முறை சாத்தான்குளத்துலேயும் 1 முறை ராதாபுரத்துலேயும் எம்எல்ஏவாக இருந்திருக்காங்க. சாத்தான்குளம் இந்த தொகுதிக்குட்பட்ட இடத்துல இப்போவும் இருக்குது. ராதாபுரம் வேணால் ஒன்றுபட்ட திருநெல்வேலி மாவட்டத்திலேருந்து இப்போ திருநெல்வேலி தொகுதின்னு பிரிஞ்ச உடனே ராதாபுரம் அங்கே போயிருக்கலாம். ஆனால் சாத்தான்குளம் எங்கள் அப்பா 3 முறை எங்கள் அப்பாவுக்கு வெற்றியை கொடுத்த சாத்தான்குளம், அப்பா காங்கிரஸில் ஜெயிக்கலை, காக்கா தேக்கான்னு தனி கட்சி வச்சுருக்கும் பொழுது தனிப்பட்ட செல்வாக்கில் ஜெயிச்ச இடம் இந்த தொகுதிக்குள்ளே தான் இருக்குது. 3வது வருட மருத்துவ மாணவியாக இருக்கும் பொழுது இந்த தொகுதிக்கு நான் வேலை செஞ்சுருக்கேன் அப்பாக்காக. அதனால் மற்றவர்கள் சொன்னவர், இந்த தொகுதி எனக்கு புதிதே கிடையாது. இந்த மண்ணோடு, இந்த மரபணுவில் இருக்கிறது, இந்த மண்ணோடு பிறந்தவர்கள் நாங்கள் என்பதனால நான் இந்த தொகுதியை தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னு சொல்லலாம். தந்தைக்குடன் பல்வேறு தேர்தல் பணிகளை பணியாற்றன்னு சொன்னீங்க. பாரம்பரிய மிக்க காங்கிரஸ் குடும்பத்தில் பிறந்த நீங்கள் எப்படி பாரதிய ஜனதா கட்சிக்கு உங்களை இங்கே ஈர்த்தது என்ன? பாஜகவில் என்னை ஈர்த்தது எங்கள் அப்பா. அப்பா எப்போவுமே சின்ன வயசுலேருந்தே கார் ஓட்டும்போது நான் அடுத்த சீட்டில் தான் உட்காந்துட்டு இருப்பேன். போகும்போது சொல்லிக்கொண்டே வருவார்கள் தேசபக்தி. இன்னைக்கு கூட என்னால் எந்த கூட்டத்துலேயும் தயாரிப்பு இல்லாமல் கூட பேச முடிகிறது. நான் சின்ன வயசுலேருந்து அப்பா சின்ன சின்ன கதைகள் சொல்கிறது, தேசபக்தி வரலாறு சொல்கிறது, எப்போவுமே தேசியமும் தெய்வீகமும் 2 கண்கள் அப்படின்னு சொல்லிக்கொண்டே வருவாங்க. தெய்வ பற்றி மிக்கவர்கள் அப்பா. எனக்கும் தெய்வ பக்தி ரொம்ப முக்கியம். நம்ம நாட்டுப்பற்று ரொம்ப முக்கியம், ரொம்ப பிடிக்கும். ஆக காங்கிரஸ்ட்டு எனக்கு இருந்த ஒரு கோபம் என்னென்னா, சுதந்திரம் அடைஞ்சு அதிக நாட்கள் ஆண்டவர்கள் இந்த நாட்டை இன்னும் முன்னேற்றி இருக்கணும் அப்படின்னு. ஆனால் இந்த தேசத்தையும் தெய்வ பக்தியோடு ஒரு கட்சி, மாற்று கட்சி ஒன்று உருவாகிறது, பாரதிய ஜனதா கட்சி என்ற உடனே என்னை அது ஈர்த்தது. இன்னொன்று, எனக்கு வளர்ச்சினா எப்போவுமே பிடிக்கும்.
நான் மருத்துவக் கல்லூரியில் படிக்கும்போதும் சரி, கல்லூரியில் படிக்கும்போதும் சரி, ஏதாவது ஒரு இடத்துல மருத்துவக் கல்லூரியிலே ஏதாவது ஒன்று இல்லைன்னா அதுக்காக போய் கோரிக்கை வைக்கிறது, போராடி அதை பெறுகிறதுன்ற ஒரு குணமுடையவள். அப்படி இருக்கும் பொழுது வளர்ச்சியை பற்றி ஒரு தலைவர் பேசினார், அது வாஜ்பாய் அவர்கள். 1996 நான் உயர்கல்வி மாணவி, டிஜிஓ படிச்சுட்டு இருக்கேன். அப்போ எங்கள் மருத்துவர்களுக்கு என்று ஒரு மாநாடு நடக்கிறது. அப்போ தான் 13 நாளோ 13 வாரமோ இருந்த பிரைம் மினிஸ்டர் அவர் அந்த இதில் பேசுகிறாரு, அமெரிக்கா வல்லரசு நாடாக ஆன பின்பு சாலைகள் போடவில்லை, நல்ல சாலைகள் போட்ட விடனே தான் வல்லரசு நாடாச்சு. ஆக முதல்ல எல்லாத்த விட இந்த நாட்டில் சாலைகளை இணைக்கணும். ஸோ தமிழ்நாடையும் ஆந்திராவையும் இணைக்கணும், ஆந்திராவையும் காஷ்மீரை இணைக்கணும். அப்படி இணைக்கும் பொழுது அரிசி தானாக டிரான்ஸ்போர்ட் ஆகும், எல்லாமே மிக விரைவாக நமக்கு கிடைக்கும். அதனால் இது வந்து முதலில் இருக்கணும் அப்படின்னு சொன்னார். அப்படின்னு சொல்லி தான் அவர் தங்க நாற்கர சாலையை ஆரம்பித்தார். இன்னைக்கு நம்ம சொன்னாலும் சொல்லாட்டாலுங்க, இன்னைக்கு நாம் பயணித்து கொண்டிருக்கின்ற இந்த இடத்துல நாம் வாஜ்பாய் அவர்களை நினைக்காம இருக்க முடியாது. ஸோ ரோடு போடுறதுக்கு கூட 50 வருஷம் கழித்து தான் ஒரு தலைவர் சிந்திக்கிறாரு அப்படின்னு நினைக்கும்போது இந்த கட்சி தான் நமது கட்சி என்று நான் வந்து முடிவு செய்தேன். எல்லாரும் பாஜக மதத்தை பற்றி பேசுகிறதுன்றாங்க. இல்லைங்க, மனிதத்தை பற்றி பேசுகின்ற கட்சி இந்த கட்சி என்பது நான் எந்த சபையிலையும் ஓங்கி சொல்ல முடியும் என்பது எனக்கு. பாஜகவுடைய வளர்ச்சிக்கான அந்த திட்டங்கள் தான் உங்களை வந்து ஈர்த்திருக்கு அப்படிங்கிறீங்க. கண்டிப்பாக நீங்கள் செல்லக்கூடிய இடங்களில் வந்து உங்களுக்கு எதிராக களம் கண்டுள்ள திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளருக்கு பயங்கர எதிர்ப்பு இருக்குன்னு சொன்னீங்க. ஏற்கனவே கடந்த 2 ஆண்டுகளாக இந்த அதாவது தூத்துக்குடி தொகுதியில் வந்து பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளை செய்திருக்கிறாங்க. கிராம ஊராட்சி பகுதிகளுக்கு சென்று மக்களை நேரடியாக சந்தித்து குறைகளை கேட்டிருக்காங்க. இது உங்களுடைய வெற்றிக்கு பாதிப்புன்னு? ஒரு பாதிப்பு இல்லை, அவங்க வளர்ச்சி சொல்றதே எனக்கு பாதிப்பு கிடையாது. ஏன்னா அவங்க வெங்கடேஸ்வரபுரம்னு ஒரு ஊரை எடுத்திருக்காங்க. அந்த ஊரில் போய் கேளுங்க, தண்ணி கொடுத்துட்டேன், ஆஸ்பத்திரி கொடுத்துட்டேன், 3 கோடி ரூபாய்க்கு எல்லாம் செஞ்சுட்டேன். சுகாதார ஒன்றும் இல்லை, நீங்கள் நேராகவே போய் பார்த்துக்கலாங்க. அங்கே சொன்ன அளவுக்கு அவங்க ஒன்றும் வேலை நடக்கல. ஆக ஒரு சின்ன கிராமத்தை, அந்த கிராமத்தை தத்தெடுக்கணுன்றது கூட அது மரியாதைக்குரிய மோடி அவர்களின் மனதில் வந்த ஒரு எண்ணம். ராஜ்யசபா உறுப்பினராக இருந்தாலும் ஒரு இடத்தை எடுத்தாங்க. அந்த ஒரு இடத்தை நான் இன்னும் சொல்கிறேன், எனக்கு அந்த வாய்ப்பு இல்லை. நான் வந்து தமிழ்நாடு முழுசாக சுற்றிட்டு இருந்தேன். நான் வந்து ஒரு மாநிலத்தின் தலைவர். சென்னையிலேயே பல இடங்களை எடுத்து நாங்கள் ரொம்ப பொருளாதாரத்தில் கீழான பகுதி மக்களுக்கு நான் நிறைய இடங்களில் சேவை செஞ்சுருக்கேன். இன்றைக்கி அவங்க எடுத்துக்கொண்டு இருக்கின்ற அந்த ஒரு கிராமத்தை கூட முழுமையாக உங்களால் முன்னேற்ற முடியலன்னா நீங்கள் எப்படி உங்களுக்கு திட்டம்? இன்னொன்று, ஏதோ இன்றைக்கி தான் எம்பி ஆகிற மாதிரி அவங்க பேசுகிறாங்க. அவங்க ஏற்கனவே ராஜ்யசபா எம்பிங்க, 2 வாட்டி ராஜ்யசபா எம்பி. எனக்கு கூட நான் 20 வருஷமாக இந்த அரசியல் களத்தில் நான் கஷ்டப்பட்டு எனக்கு என்ன அந்த வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் எனக்கு அந்த திறமை இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். வாதாடும் திறமை இருக்கிறது, சிந்திக்கும் திறமை இருக்கிறது, திட்டமிடும் திறமை இருக்கிறது. இல்லைன்னா ஒரு கட்சியோட தலைவராக 4 ஆண்டுகள் நீடிப்பது என்பது சாதாரண காரியம் இல்லை. என்னோட நிர்வாக திறமைக்காகவும் என்னோட ஆற்றலுக்காகவும் தான் என் கட்சி என்னை வைத்திருக்க. அப்படிப்பட்டவர்களுக்கு ஏன் தூத்துக்குடி மக்கள் ஒரு வாய்ப்பை தரமாட்டார்கள்? தருவார்கள் நிச்சயமாக. அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு ஒருத்தவங்களுக்கு கிடைச்சதுன்னா அதை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்த வேணும். ஆனால் அவங்க எப்படி ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தினாங்களா? வாய்ப்பு கிடைத்தும் போது மிக கனிமொழி இந்த வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்தார்கள் என்று பிரபலமானதை விட 2G ஸ்பெக்ட்ரம் வழக்கில் தானே பிரபலமானாங்க. அப்போ வாய்ப்பு கிடைத்த பின்பு அதை எதிர்மறையாக பயன்படுத்தியவர்கள் எப்படி மறுபடியும் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்ல முடியும்? இன்னொன்று, ராஜ்யசபாவில் குறைவான அட்டெண்டன்ஸ் இருக்கிற கடைசி 3 பேரில் அவங்க இருக்காங்க. அப்போ நீங்கள் ராஜ்யசபைக்கு ஒழுங்காக போகல, அப்புறம் எதுக்கு லோக்சபாக்கு வரீங்க? என்னை போன்றவர்கள் மக்களுக்கு ஒரு நிமிடமும், என்னோட 4 ஆண்டுகள் என்னோட வாழ்க்கையை நீங்கள் பத்திரிகை துறையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் வந்து வெளி உலகத்தில் கலந்து கொள்ளாத ஒரு நிகழ்ச்சி இருக்காது. 4 ஆண்டுகள் ஒரு நாள் கூட நான் விடுமுறை எடுத்தது கிடையாது. ஸோ அதை மாதிரி நான் தூத்துக்குடி மக்களுக்கு சேவை செய்யணும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடு வரும்போது தூத்துக்குடி மக்கள் நிச்சயமாக தேசபக்தர்களை பெற்றெடுத்த இந்த மாதிரி நிச்சயமாக என்னையும் வார்த்தை எடுக்கும், என்னை வெற்றி பெற செய்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. மாநிலங்களவை உறுப்பினர் கனிமொழி வந்து தத்தெடுத்த கிராமத்திற்கு எந்த விதமான திட்டங்களையும் செயல்படுத்தவில்லை என்பது உங்களுடைய குற்றச்சாட்டு. அப்படி சொல்லுகின்ற அளவிற்கு செயல்படுத்தவில்லை. இன்னும் சொல்ல போனால் அவர்கள் கையில் நிதி இருந்தது, அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தார்கள். இதை விட அதிகமாக செஞ்சிருக்கலாம், ஒன்றுமே செய்யலன்னு சொல்ல முடியாது. பட் அவர்கள் சொல்லுகின்ற அளவிற்கு அந்த கிராமத்தை 3 வருடமா அவங்க சொல்ற அளவுக்கு செஞ்சிருந்தாங்கன்னா தூத்துக்குடியும் செஞ்சிருக்க முடியும். அந்த அளவுக்கு செய்யலைன்றதான். அது அந்த கிராமத்திலேருந்தே ஒருத்தர் தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் போட்டு இந்த கிராமத்துக்கு எவ்வளவு செலவு செய்திருக்கான்னு கேட்டிருக்காங்க. அதுலேயும் அவங்களுக்கு நெகட்டிவ் ரிப்போர்ட் தான் வந்திருக்கு. அதனால் என்னை பொறுத்த மட்டும் இதுதான் என்னோட கருத்து. தூத்துக்குடி தொகுதி மக்களின் வளர்ச்சிக்கு திருமதி தமிழிசை வைக்கக்கூடிய வாக்குறுதிகள் என்ன? இல்லை, எனக்கு வந்து தூத்துக்குடியை நான் முழுசாக ஸ்டடி பண்ணிட்டேங்க. கனிமொழி சொல்கிற மாதிரி நான் இறக்குமதி வேட்பாளர் கிடையாது. புதிதாக தூத்துக்குடிக்கு வந்திருக்கிறான்னு சொல்கிறேன், அதுவும் கிடையாது.
இந்த தொகுதியை பற்றி ஒரு பெரிய கனவு திட்டம் எனக்கு இருக்குது. இந்த தொகுதி வந்து மிக ஒரு அரிதான ஒரு தொகுதி. ஏன்னா இங்கே வந்து நீர் இணைப்பு இருக்கிறது, அதாவது போர்ட் இருக்குது, ஆகாய இணைப்பு இருக்குது, விமானம் இருக்குது, சாலை வழி இணைப்பு இருக்குது, நல்ல சாலைகள் இருக்கிறது, ரயில் வழி இணைப்பு இருக்குது. ஸோ இந்த 4 இணைப்பு தான் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கு மிக உயரிய ஒரு ஆயுதங்கள். இந்த 4 இணைப்பு இருக்கின்ற மாவட்டங்கள் மிக குறைவு. ஏர்போர்ட் இருந்தால் துறைமுகம் இருக்காது, ரயில் நிலையம் இருந்தால் துறைமுகம் இருக்காது, இல்லைன்னா ஏர்போர்ட் இருக்காது. ஸோ எல்லாத்துலேயும் கனெக்டிவிட்டி உள்ள ஒரு, அப்போது வெளிநாடுக்கு நம்ம பொருட்களை கொண்டு வரலாம், பக்கத்து மாநிலத்துக்கு கொண்டு போகலாம், கடல் கடந்து கொண்டு போகலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு இடத்த எவ்வளவு பயன்படுத்தணும் அப்படின்றது எனது கனவாக இருக்குது. வாக்குகளை கேட்டு பொதுமக்களை நேரில் சந்திக்கும் போது என்ன மாதிரியான ஒரு பிரதான கோரிக்கைகளை நீங்கள் முன்வைக்கிறீங்க? நான் வைக்கிறது வாக்குறுதி. இந்த பகுதியில் தண்ணீர் பிரச்சனை கொஞ்சம் இருக்குது, ஆனால் மாநில அரசு நல்ல திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. உதாரணத்திற்கு தாமிரபரணி கூட்டுக்குடிநீர் திட்டம், சிவலப்பேரி கூட்டுக்குடிநீர் திட்டம். இதன் மூலமாக 450, இது ரொம்ப காலமாக எங்கள் அப்பா காலத்துலேருந்தே பார்த்துருக்கேன், இந்த பகுதி குடி தண்ணீர் இல்லாத பகுதி. இதனால் இன்னும் எலெக்ஷன்னால அவங்க அந்த கூட்டுக்குடிநீர் திட்டத்தை திறக்க முடியலே தவிர, நானே அந்த வாட்டர் டேங்க் அந்த பதிச்ச இடத்தெல்லாம் பார்த்தேன். அந்த தாமிரபரணி கூட்டுக்குடிநீர் திட்டம், செவலப்பேரி கூட்டுக்குடிநீர் திட்டத்தில் 450 கிலோமீட்டருக்கு அவர்கள் பைப்பு பதிச்சிருக்காங்க. அதன் மூலமாக 234 கிராமங்களுக்கு தண்ணி வரப்போகுது. அதனால் இப்போது நல்ல முயற்சியெல்லாம் எடுத்திருக்கிறாங்க, சாலை போட்டிருக்காங்க. நான் மக்களுக்கு ஒரு வாக்குறுதியாக கொடுக்கறது, இது தொழில் நகரம். இந்த தொழில் நகரத்தில் பழைய பெருமை மறைந்து இருக்கிறது சில பிரச்சனைகளினால். இது வந்து ஒரு போராட்டத்தை முன்னிறுத்தி தூத்துக்குடினாலே அப்படி தான் அப்படின்னு இருக்குது. இல்லை, இது வளமிக்க பகுதி. அதனால் இங்கே வந்து சிறு சிறு தொழிற்சாலைகள் கொண்டு வருவேன் நான் ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்கேன். ஏன்னா வேலையில்லா நிலைமை இங்கே கொஞ்சம் இருக்குது. அதனால் நாம் வந்து இங்கே வந்து நீங்கள் வந்து வரும்போது பார்த்துருப்பீங்க, வாழை அபரிதமாக இங்கே பயிராகுது. ஸோ வாழையை நம்ம வெறும் பூ கட்டுறதுக்கும் சாப்பிட்றதுக்கும், வாழைப்பழத்தை சாப்பிட்றதுக்கும் பயன்படுத்தி கொண்டு இருக்கோம். ஆனால் அதில் இப்போ வாழை ஃபைபரில் சேலை தயாரிக்கிறாங்க, கோட்டு தயாரிக்கிறாங்க. இது வந்து இந்த திட்டத்தை இங்கே கொண்டு வந்தோம்னா அந்த பகுதி மக்களுக்கு விவசாயத்தை தாண்டி ஒரு வேலை வாய்ப்பு. அதே மாதிரி பனை பொருட்கள் இங்கே அதிகமாக கிடைக்குது. சிங்கப்பூர்லலாம் 2 நொங்கு கண்ணை டப்பாவில் போட்டு பதப்படுத்தி விற்று அது $10-15 விற்கிறாங்க. ஸோ நம்ம சாமானிய ஒரு நிலையை தாண்டி இதை மாதிரி பனையில் உள்ள எல்லா பொருட்களும் பணப்பொருள் தான். பனை என்றாலே பயிர் தான். அதை எந்த அளவிற்கு பயிர் அதை சார்ந்த ஒரு தொழிற்சாலை. இப்போ மணப்பாடு போன்ற இடங்களெல்லாம் பனை நார் ஓலையில் பல கைவினை பொருட்கள் செய்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது அதையெல்லாம் அந்த இடத்துக்கு அதுக்கேற்ற மாதிரி ஒரு தொழிற்சாலை. அது மாதிரி உப்பு வந்து இன்னும் மேம்படுத்தப்பட்ட ஒரு உப்பு தொழிற்சாலை. முருங்கை இங்கே அதிகமாக விற்பது. முருங்கையில் இப்போ வெளிநாடுகளில் இங்கே உள்ள முருங்கையை இம்போர்ட் பண்ணி புரோட்டீன் பவுடர் தயாரிக்கிறாங்க. நம்ம முருங்கையில் அதிகமாக இரும்பு சத்தும் இருக்குது, புரதமும் இருக்குது. முருங்கை பிஸ்கெட்ஸ் கூட தயாரிக்கிறாங்க. ஸோ அதை மேம்படுத்தி, ஸோ விவசாயத்தை தாண்டிய தொழிற்சாலை, அதை மூலப்பொருட்களாக வைத்துக்கொண்டு மீன் அபரிதமாக கிடைக்குது. இதையெல்லாம் மனதில் வைத்து அங்கங்கே இந்த பகுதியில் இங்கே உள்ள மனித வளத்தையும் இங்கே உள்ள இயற்கை வளத்தையும் வைத்து பல தொழிற்சாலைகள், சின்ன சின்ன தொழிற்சாலைகள் ஏற்படுத்தினா இந்த பகுதிக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும். படித்த குழந்தைகள், இளைஞர்கள், பெண்கள் ஒரு ஐடி பார்க் இல்லாமல் படிச்சுட்டுனா அவங்க கோயம்புத்தூரோ இல்லைனா சென்னையோ போக வேண்டியிருக்கு. ஒரு ஐடி பார்க் கொண்டு வரணுன்றது என்னோட ஆசை. அதே மாதிரி இது தொழில் நகரம்னால ட்ரேட் சென்டர் ஒன்றும் இல்லை. இப்போது சென்னையில் ட்ரேட் சென்டர் இருக்குது, கோவையில் குடிசையாக இருக்குது. இது வந்து கொடுக்கல் வாங்கலுக்கு ட்ரேட் சென்டர் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ட்ரேட் சென்டர் ஒன்றும் கிடையாது, பெரிய ட்ரேட் சென்டர் கிடையாது. சென்னையிலே பார்த்திங்கன்னா இந்த ட்ரேட் சென்டர் கொண்டு வந்தப்புறம் இந்த வியாபார நுணுக்கம் அதிகரித்திருக்கிறதுன்ற ஒரு கணக்கீடு சொல்கிறது. அதனால் ட்ரேட் சென்டர் ஒன்று கொண்டு வரணும் அப்படின்னு. அதே மாதிரி இங்கே போர்ட் ஏற்கனவே 200 கோடி ரூபாயில் தூத்துக்குடி துறைமுகம் விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது மரியாதைக்குரிய கட்கரி அவர்களோட முயற்சியினால். இங்கே விமான தளமும் கொஞ்சம் விரிவுபடுத்தப்பட வேண்டும். ரயில் கனெக்டிவிட்டி இருக்கணும். உதாரணத்திற்கு கொச்சின் துறைமுகமும் இந்த துறைமுகத்துக்கும் நல்ல போக்குவரத்து இருக்குது. ஆனால் இதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு சரக்கு போக்குவரத்து அவ்வளோவா இல்லை. அதனால் அந்த ரெண்டுக்கும் ஏர் கனெக்டிவிட்டி, ரயில் கனெக்டிவிட்டி இல்லை நல்ல சாலை வசதி கொடுத்தோன்னா இன்னும் நல்லா இருக்கும்.
காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில் 22 லட்சம் பேருக்கு அரசு வேலை, விவசாய கடன்கள் தள்ளுபடி உள்ளிட்ட பல்வேறு அறிக்கைகள் வைக்கப்பட்டுள்ளது. அந்த அறிக்கை வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்குமா, பாதகமாக இருக்குமா? அது போலி அறிக்கைன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அதில் ஒரே ஒரு உதாரணமே நான் சொல்ல முடியும். நீட் தேர்வை ரத்து செய்கிறோம், குறிப்பாக தமிழ்நாட்டுக்குன்னு சொல்கிறாங்க. அது வந்து உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு ஒன்று. ரெண்டாவது, உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை யாரும் மாற்ற முடியாது, அது அவங்களுக்கே தெரியும். அப்போ பொய் சொல்கிறாங்கன்னு அர்த்தம், பொய் தெரிஞ்சே சொல்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். இன்னொன்று, நளினி சிதம்பரம் தான் நீட்டுக்கு ஆதரவாக வாதாடினாங்க, சிதம்பரம் இன்னைக்கு நீட்டை ரத்து செய்வேன்னு சொல்கிறாங்க. அப்போ இது என்ன கணக்கு? ஆக இது ஒரு உதாரணமே அவங்க ரொம்ப தப்பு செய்கிறாங்க அப்படின்றது. ரெண்டாவது, ஏழைகளுக்கு 6000 ரூபாய் கொடுக்கறது, 72,000 ரூபாய் கொடுக்கறது, இதுக்கு 3.4 லட்சம் கோடி வேணும். ஏற்கனவே மோடி அவர்களால் 5.4 லட்சம் கோடி கிடைத்து கொண்டு இருக்கிறது மக்களுக்கு. இது பொருளாதாரத்தில் இதை 72,000 போடுறேன்னு சொல்லிட்டு மற்றதெல்லாம் அவங்க கட் பண்ணுவாங்க. ஆக எல்லாமே முடியாத ஒரு சூழ்நிலையில் வேண்டுமென்றே மக்களை ஏமாற்றணுன்னே கொடுக்கப்பட்ட தேர்தல் அறிக்கை. இதை நாங்கள் தைரியமாக எதிர்கொள்வோம். ஏனென்றால் அவர்கள் திட்ட அறிக்கையை தான் கொடுத்துருக்காங்க, நாங்கள் திட்டமே கொடுத்துருக்கோம். விவசாயிகளுக்கு அவங்க 50 வருஷமாக ஆட்சி செஞ்சு என்ன செஞ்சாங்க? இது பெரிய கேள்வியா. மோடியா லேடியா என பிரச்சாரம் செய்த நீங்கள் தற்பொழுது அதிமுகவுடன் கூட்டணி வச்சிருங்க இந்த தேர்தலில். இது கூட்டணி இயல்பான கூட்டணி. மோடியும் லேடி தலைவராக இருந்த கட்சியும் இணைவது கூட்டணியில் ஒன்றும் முடியாத காரியம் அல்ல, வேண்டாத முயற்சியும் அல்ல, நல்ல முயற்சி. மத்திய மாநில அரசுகள் இணைந்து பணியாற்றும் பொழுது மக்களுக்கு நல்ல திட்டங்கள் கிடைக்கும். அதுதான் இந்த கூட்டணியின் ஒரு மிகப்பெரிய முக்கியத்துவம் என்பது நான் நினைக்கிறேன். அது மட்டுமல்ல, தேமுதிக, பாமக, சமக, தமாக, புதிய தமிழகம், ஜான் பாண்டியன் அவர்களின் கட்சி, சகோதரர் கார்த்திக், சகோதரர் டாக்டர் சேதுராமன், சகோதரர் சரத்குமார், இவங்கெல்லாம் ஒரு கலவையாக சேரும் பொழுது உண்மையிலேயே பிரம்மாண்டமாக இருக்குது. மோடியால் இன்னும் தமிழகத்தில் இருக்கிறதா? நிச்சயமாக இருக்கிறது. மோடியால் இந்தியா முழுவதும் வீசிக்கொண்டிருக்கிறதுங்க. கடந்த முறை தனியாக தேர்தலை சந்தித்த நீங்கள் தற்பொழுது வந்து இப்போ இந்த மெகா கூட்டணி அமைத்ததன் காரணம் என்ன? மோடியால இருப்பதுன்னு பார்த்துங்க. இல்லை, கூட்டணி அமைவதே மோடியால் இருக்கிறதுனால தானே கூட்டணி அமையுது. அதனால் நிச்சயமாக ஒரு நல்ல சூழ்நிலை இங்கே நிலவுகிறது. என்னை பொறுத்த மட்டில் இந்த கூட்டணி தான் வெற்றி பெறும். காங்கிரஸ் திமுக கூட்டணி தோல்வி அடைந்த கூட்டணி. இந்த கூட்டணி இலங்கையில் தமிழர்கள் கொல்லப்பட்ட பொழுது அவர்கள் அதை தடுக்காத கூட்டணி, அதற்கு ஏற்பாடு செய்த கூட்டணி. 10 வருஷம் UPA 1 UPA 2 இருந்து எந்த திட்டத்தையும் மக்களுக்கு கொண்டு வராத கூட்டணி. தமிழகத்திற்கு எல்லா திட்டங்களையும் கொண்டு வந்த கூட்டணி. எய்ம்ஸாக இருக்கட்டும், ESI மருத்துவமனை, திருப்பூர், கோயம்புத்தூர், சென்னை, அதே போல் 40,000 கோடி ரூபாயில் கன்னியாகுமரிக்கான சாலை வசதி, மேம்பால திட்டங்கள், பல திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறோம். எய்ம்ஸ் 1300 கோடி ரூபாயில் எய்ம்ஸ். ஆக இந்த திட்டங்களை சொல்லி நாங்கள் வாக்கு. ஒரு தொகுதியின் வெற்றியை நிர்ணயிப்பது அந்த வேட்பாளரா அல்லது அந்த வேட்பாளருடைய கட்சியா, கூட்டணியா? எல்லாமே தான். வேட்பாளர், கட்சி, கூட்டணி எல்லாமே இணைந்து தான் வெற்றி பெறும். இந்த தொகுதியை பொறுத்தவரை எல்லாமே எனக்கு பாசிட்டிவாக இருக்குன்னு நினைக்கிறேன். நான் வெற்றி பெறுவேன். தமிழிசையான உங்களுக்கு இந்த தொகுதி மக்கள் ஏன் வாக்களிக்க வேண்டும்? 2 வரிகள். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், பல நல்ல திட்டங்களை கொண்டு வர முயற்சி செய்கிறேன். வளர்ச்சியான தூத்துக்குடியாக கொண்டு வர வேண்டும். தூத்துக்குடினால ஏதோ போராட்டம் என்ற நிலை மாறி தூத்துக்குடி என்றாலே வளர்ச்சி, தூத்துக்குடி என்றாலே ஒரு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தும், இதெல்லாம் கொண்டு வர வேண்டும். ஆக வளர்ச்சிக்காக தமிழிசைக்கு வாக்களிக்க வேண்டும், நேர்மைக்காக தமிழிசைக்கு வாக்களிக்க வேண்டும், ஊழலற்ற தன்மைக்காக தமிழிசைக்கு வாங்க வேண்டும். இந்த மண்ணின் மகள் என்பதற்காக தமிழிசைக்கு வாக்களிக்க. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஏன் வாக்களிக்க வேண்டும்? தேசிய ஜனநாயக கூட்டணி நல்ல திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள் அல்லவா? தேசிய ஜனநாயக கூட்டணியின் அங்கம் தானே நான் தனியாக ஒன்றும் ஓட்டு கேட்கலையே. தேசிய ஜனநாயக கூட்டணி என்றால் மக்களுக்கு நல்லதை செய்கின்ற கூட்டணி, அதற்காக வாக்களிக்கும். இந்தியா முழுவதும் அந்த கூட்டணி தான் வெற்றி பெறும். இன்னும் சில நாட்கள் தான் உள்ளது தேர்தல் வாக்குப்பதிவுக்காக. தற்போதைய சூழலில் தமிழகத்தில் உங்களுடைய கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? எத்தனை தொகுதியில் வெற்றி பெறும்? பிரகாசமாக இருக்கிறது. நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல் 40ம் நமதே, நாளையும் நமதே, நாடும் நமதே. இதிலிருந்து எந்த மாற்றமும் இல்லை. உங்கள் தேர்தல் பணிகளுக்கிடையே எங்களோடு கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.